ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. உச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 234வது நாம திருப்பெயர் நீபப்பிரியாய நமஹ. கடப்பம் பூவை விரும்புவோவனுக்கு நமஸ்காரம். நீப கடப்ப மலர், பிரிய விருப்பமுடையவன். இந்த நீபங்கிற மலரானது புஷ்பமானது வெளிர் சிகப்பு, அதாவது ஆரஞ்சு நிறமுள்ள ஒரு மரப்பூ, மரத்துலேருந்து வரக்கூடிய பூ. மழைக்காலத்தில் பூக்கும். இந்த மரத்தில் உள்ள மொட்டுகள் கீழே அடியிலேருந்து நுனி வரைக்கும் ஒரே சமயத்தில் மலருமா. அது இந்த மலரினுடையதான இந்த புஷ்பத்தினுடைய ஒரு சிறப்பு. இடியினுடைய சத்தத்தை கேட்டு இது மலரும்னு வடமொழி காவியங்கள்லாம் இதை பற்றி சொல்கிறது. நீபம் அப்படிங்கிறது உத்திரட்டாதி சதய நட்சத்திரத்தை குறிக்கிறதாகவும் இருக்குது. நீர்க்கடம்பு, நிலக்கடம்பு, வெண்கடம்புன்னு வகைகள் இருக்குது. இதில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தாழ்வான இடங்களில் இது நிறைய இருக்கும். இதற்கு சம்ஸ்கிருதத்தில் பிரமரபந்து, காதம்பரி, விருத்த புஷ்பம், அழிப்பிரியம் அப்படின்னு பெயரெல்லாம் இருக்குது. இது விஷம் இறக்கும், புண்களை ஆற்றும் மருத்துவ குணம் இதுக்கு இருக்குது. இதில் இன்னொரு அர்த்தம் மலையடிவாரங்களை விரும்புவோனுக்கு நமஸ்காரம். நீபம்னு சொன்னால் மலை அடிவாரம்னு ஒரு அர்த்தம், அதில் இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். இந்த கடம்ப மலர் அருணகிரிநாத சுவாமிகள்லேருந்து எல்லாருமே கடம்பன்னு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு பெயரே உண்டு. கடம்ப மலர் மார்பை இது அணைஞ்சுட்டு இருக்கார், மலர் அணிஞ்சுட்டு இருக்கார் மார்பிலேன்னு சொல்லி இருக்கிற காரணத்தினால இந்த கதம்ப புஷ்பங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. நீப்ப மலர் அப்படிங்கிறது அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டதாக இருக்குது. அதனால் அப்படியாப்பட்ட புஷ்பத்தின் மேலே பிரியமுடையவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.